ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய அரசியல் நிகழ்வில் நாம் பார்க்க போகிற முக்கியமான விஷயம், தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்புணர்வு பற்றி தான். அதை பற்றிய தினந்தோறும் செய்திகள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இன்றைக்கி வந்த செய்திகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி பாமகவிலிருந்து சௌமியா அன்புமணி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு போராடுறதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் அவங்க கோர்ட்டில் போய் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ கோர்ட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்கு. இந்த விஷயத்தை அரசியலாக்காதீங்க, உங்களுடைய நெஞ்சத்தில் கை வச்சு சொல்லுங்கள், எல்லாருமே பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சில கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பேசியிருந்தாங்க. தொடர்ந்து இது அரசியலாக்க மட்டுமே நினைக்கிறீங்க, விளம்பர நோக்கத்துக்காக செய்கிறீங்க அப்படின்ற சில விஷயங்களையுமே பேசியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆட்சியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற விஷயம். அதற்கு பின்னாடி போய் நம்ம பார்த்தோன்னா, விஜய் அவர்கள் செய்தது, சீமான் அவர்களை கைது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த விஷயத்தில் இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இவன் இருக்கான் இல்லையா, ஞானசேகரன், அந்த குற்றவாளி, அவன் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் தொடர்பில் இருக்கான், நிறைய குற்றங்களில் ஈடுபட்டிருக்கான். கிட்டத்தட்ட 20 வழக்குகள் மேலே அவன் மேலே இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை அப்போ கைது பண்ண நேரத்துலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய குற்றவாளி அப்படின்றது இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அது ஏன் இன்னைக்கு வருது அப்படின்ற ஒரு ரீசனும் ஒரு கேள்வியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. குறிப்பாக இந்த 23ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்திற்கு பிறகு தொடர்ந்து இந்த ஒரு வாரத்திற்கும் மேலான இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதை பற்றிய பேசுபொருள் விவாதமாக அதிகமாக ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு திமுக நிர்வாகி, அவருக்கு பின்னணியில் நிறைய பேர் இருக்காங்க, யார் அந்த சார் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி எல்லாராலையுமே எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வியாக அது மாறி இருக்கு. இதுக்கு திமுக தரப்பிலிருந்து நிறைய பேர் பதில்கள் சொன்னாலுமே கூட, ஆளும் திமுக அரசு சார்பாக நிறைய பதில்கள் சொல்லப்பட்டாலுமே கூட, முதல்வரும் துணை முதல்வரும் இதை பற்றி இது வரைக்கும் எந்த அறிக்கையும் எந்த விதமான ஒரு ப்ரெஸ் மீட்டும் எதுவுமே இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்றது இதில் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இதில் ஞானசேகரன், இவனை பற்றின இந்த செய்திகள் இப்போ வர வர நமக்கு ரொம்ப பகீர்னு இருக்குது. சில செய்திகள்லாம் என்னடா இது, இப்படிலாம் ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஞானசேகரன் அப்படின்ற ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டான், அந்த மாணவிகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், அதனால் இப்போ அவனை கைது பண்ணிட்டாங்க, அவங்க காலை உடச்சி கையை உடச்சி இப்போ ஜெயிலில் வச்சுருக்காங்க அப்படின்றது செய்தியாக இருக்குது. அதுக்கு அவன் மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட பாலியல் வழக்குகள்லாம் இருக்குது, அவன் ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கான் அப்படின்றது தான் நம்ம பார்த்த ஒரு செய்தியாக இருக்குது. இப்போ ஒரு சில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2018 பார்த்திங்கன்னா அபிராமபுரத்தில் ஒரு தொழிலதிபரை கடத்தி, அவர் மட்டும் கிடையாது, அவர் தம்பி, அவருடைய 2 மனைவி, அவங்க அம்மா அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமே பார்த்திங்கன்னா சிறையில் வைக்கப்பட்டிருக்காங்க. இது இல்லாமல் இவர் கொள்ளையடிக்கிற பணத்தை பண்ணை வீடுகள் தான் வாங்கி இருப்பானாம். இவன் சில பேர்லாம் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப சொகுசாக வாழணும்னு நினைப்பாங்க, அதனால் கொள்ளையடித்து சொகுசாக வாழ்றது நினைப்பாங்க. ஆனால் ஏன் சொகுசாக வாழ்கிறாங்க, எதுக்கு பிரியாணி கடை வச்சுருக்கான்னு தெரியல. பிளாட்ஃபார்ம் பிரியாணி கடைன்னு சொன்னாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இவருக்கோட பழக்க வழக்கங்கள்லாம் பாருங்கள். இவருடைய அன்றாட வேலைகள் எப்படி இருக்குன்னா, காலையில் கட்சியோட நலத்திட்ட உதவிகள் இவர் பண்ணுவாராம். அப்படியே மதியம் பார்த்திங்கன்னா பிரியாணி கடை நடத்துவானாம். மாலையில் பார்த்திங்கன்னா இந்த 7 to 9 இந்த டைமிங்கில் கொள்ளையடிக்கிறது ஒரு விஷயமாக ஒரு வச்சுருக்காரு. அதாவது பூட்டின வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி சில இடங்கள்லாம் போயிட்டு நோட்டம் விட்டு உள்ளே போய் கொள்ளையடிச்சிட்டு வந்துடுறது. கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் 37 சவரனும், இன்னொரு வீட்டில் 40 சவரன் நகையும் கொள்ளையடிச்சிருக்கான். இந்த கொள்ளையடித்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் உத்திரமேரூரில், காஞ்சிபுரம் பக்கத்தில், மதுராந்தகத்தில் அப்படின்னு சொல்லி இவர் பண்ணை வீடு வாங்கி வச்சு அங்கே வாழ்கிறதா சொல்லப்படுது. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜுமே கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முகம்லாம் தெரியல, ஒரு துண்டு போட்டுட்டு அவர் துண்டு போட்டுட்டு வரான். வந்ததுக்கப்புறம் அதுதான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 2018 இது ஒரு தொடர்கதையாக இருந்திருக்கு. ஏகப்பட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கார். 20 வழக்குகள் அவர் மேலே இருக்குது. காலையில் கூட ஒரு ஃபுட்டேஜ் பார்த்தா ஒரு நடுவில் உட்காந்துருக்க மாதிரி, அவரை சுற்றி சில பொருட்கள்லாம் இருக்கிற மாதிரி சில வீடியோக்கள்லாம் ஃபோட்டோக்கள்லாம் கூட வந்திருந்தது. அதிமுக ஐடி விங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இவர் மேலான இந்த பாலியல் குற்றங்கள்,
இதில் ஒரு டைமிங் இந்த காலையிலன்னா நலத்திட்ட உதவிகள், மதியம் பிரியாணி கடை, சாயந்தரத்தில் இந்த மாதிரி கொள்ளை, இரவில் வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லைகள், பெண்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பாலியல் தொல்லைகள்லாம் கொடுக்கறது தான் வந்து ஒரு பெரிய திறமையெல்லாம் வச்சுருப்பான் போல். ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்கிறதே பெரிய விஷயம். இவர் ஒரு 4 வேலை செய்கிறான் இவன். காலையில், மதியம், மாலையில்னு ஷெட்யூல் பிரித்து வச்சு வேலை செஞ்சுருக்கான் இவன். இதில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுதான் பெரிய பூதாகரமாக ஆகியிருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட வீடியோக்கள் அவனுடைய ஃபோனில் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து தொடர்ந்து பேசப்படுது. அதுதான் எல்லாராலையும் கேட்கப்படுற ஒரு கேள்வி. ஏன்னா அவன் வந்து பேசுனது ஒரு சார் அப்படின்றாங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு பேசுனதா அந்த மாணவி தெரிவிச்சிருந்ததா சொல்கிறாங்க. அப்படின்னா யார் அந்த சார் அப்படின்றது தான் அதிமுகவாக இருக்கட்டும், இப்போது மற்ற கட்சிகள், இப்போ திருமாவளவன் கூட கேட்குறாரு யார் அந்த சார் அப்படின்ற அளவுக்கு விசாரணை வந்து மேற்கொள்ளணும், நேர்த்தியாக மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது, யாரோ ஒரு அதிகார வர்க்க இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்றது இதில் தெரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைய தினம் வந்து இவனை பற்றி வந்து இன்னொரு இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இவன் திருடிட்டு வந்து எல்லோரும் ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கைரேகை பதியக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இவர் என்ன பண்ணுவாராம், மிளகா பொடியை வந்து தூவிட்டு வந்துடுவானா. அந்த வீட்டிலேருந்து வரும்போது மிளகா பொடியெல்லாம் அங்கெல்லாம் போட்டுட்டு வந்துடுவான் போல். அது நம்ம வடிவேல் படத்தில் பார்த்துருவோம். மிளகா பொடினா நீட்டாக அந்த அடுத்த வீடு வரைக்கும் போட்டுட்டு வந்துருப்பானுங்க. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்கான், மிளகா பொடின்னு சொல்லி நினச்சி போட்டு வந்திருக்கான். பார்த்தா பைத்தியம் பூஸ்ட்டை போட்டு வந்திருக்கு. பூஸ்ட்டு பாட்டில் எது, மிளகா பொடியில் பாட்டில் எதுன்னே தெரியல அப்படின்ற ரேஞ்சுக்கு மிளகா பொடி பதிலாக பூஸ்ட்டு எடுத்து போட்டுட்டு வந்திருக்கான். அதையும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இவர் கொள்ளையடித்து அந்த பணத்தை கொண்டு போய் வச்சு அதை வச்சு பண்ணை வீடு வாங்குறது, அங்கே சொகுசாக இருக்கிறது, ஒரு மனைவிக்கு 2 மனைவி இப்படின்னு குடும்பமே ஒரு பெரிய ஃப்ராடுகார குடும்பமாக தான் இருக்கும் போல். ஏன்னா எல்லாரையுமே சிறையில் வச்சுருக்காங்க. தெரியாமல் இருந்திருக்காது இல்லையா, இவர் இப்படி பண்ணுறாருன்ற விஷயம் கூட தெரியாமல் அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பாக இருந்திருக்காது. இன்னொரு பக்கம் இந்த நலத்திட்ட உதவிகள், கட்சி சார்ந்த நலத்திட்ட உதவிகள், அது திமுககாரரே இல்லைன்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் திமுக அவர் மா சுப்பிரமணியன் கூட பின்னாடி வர்றது, உதயநிதி கூட ஃபோட்டோ அப்படின்னு நிறைய விஷயங்கள், அவருடைய ஃபோட்டோக்கள் பல இடங்களில் பல விழாக்களில் அவர் எடுத்த ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் எல்லாமே வருது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த விவகாரத்தில் எந்த விதமான எப்படி சொல்கிறது, பேச்சே இல்லாமல் இருக்காங்க அப்படின்றது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் உடனடியாக அதற்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு விடை கிடைக்கும். அதானி விவகாரத்தில் கூட சட்டசபையில் வந்து இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆணித்தரமாக போட்டு உடைச்சார். அதுவும் ரொம்ப நாள் கழித்து எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் ஒரு 6 மாதம், ஒரு சில மாதங்கள் கழித்து வந்து அந்த விஷயத்தை வந்து சட்டசபையில் போட்டு உடைக்கிறார். அப்படின்னா இந்த விஷயத்தில் பேசுகிறதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் உதயநிதி முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் பம்பரமாக சுழன்று செயல்படுவார் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்கள்லாம் சொல்லுவாங்க. மழையில் கூட வந்து பார்த்திங்கன்னா நள்ளிரவு 2-3 மணிக்கெல்லாம் போய் கூட ஒரு ஆராய்ச்சிலாம் மேற்கொண்டார் அப்படின்லாம் வந்து புகழ் பாடுவாங்க, புகழாரம் சூட்டுவாங்க அவருக்கு. அவர் போய் பார்த்தார், நம்ம இல்லைலாம் சொல்ல, போயிருக்காரு, பார்த்துருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. இந்த விவகாரத்தில் இது வரைக்கும் எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கலை. நாங்கள் வந்து பாதுகாப்போம், பெண்களுடைய இந்த இதை வந்து நாங்கள் வந்து சரி செய்வோம் அப்படின்ற எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கலை. அதை பற்றியே பேசலை. அவர் இருக்காரா இல்லையா, அவர் எங்கே ப்ரெஸ்ஸையே மீட் பண்ணலை, சமீப காலமாக அவரை காணோம் அப்படின்றதெல்லாம் கேள்வியாக இருக்குது. ஏன்னா இந்த கன்னியாகுமரியில் உள்ள ஒரு கண்ணாடி இழை திறந்தாங்க இல்லையா, திருவள்ளுவர் சிலைக்கு, அங்கே அவரை பார்த்தோம். ஆனால் பேட்டிகள் எதுவுமே கொடுக்கல, செய்தியாளர் சந்திப்பு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அப்படின்னும்போது இன்னொரு பக்கம் அது அரசியலாக அது பார்க்கும்போது இன்னொரு பக்கம் யார் அந்த சார் அப்படின்றது தான் இப்போ மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. எல்லா தரப்பிலேருந்தும் வரக்கூடிய ஒரு கேள்வி. கண்டிப்பாக இதற்கு பின்னால் ஏதோ ஒரு அதிகார வர்க்கம் இருக்குது அப்படின்றத எல்லாருமே நம்புகிறாங்க. அதிமுகவும் அதை ஒரு விஷயமாக, ஒரு மிக முக்கியமான அரசியலாக எடுத்துகிட்டு போகும்போது அப்படி இருக்காங்கன்னா அது யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. அந்த நேரம் இப்படியான சிசிடிவி காட்சிகள், இவன் மிகப்பெரிய குற்றவாளி, இவனை வந்து கண்டிப்பாக வந்து குண்டாஸில் போட்டுறணும், இவர் மேலே வந்து குண்டாஸ் பாயும் அப்படின்றது, குண்டாஸ் பாஞ்ச எத்தனையோ பேர் வெளியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்றது நமக்கும் தெரிந்த விஷயந்தான். அப்படின்னும் போது
எதற்காக இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? 20 வழக்கு இருக்குது அப்படின்னும்போது அவரை பிடிச்சோன்னே தெரிஞ்சிருக்காதா? இது இவர் மேலே இந்த வழக்கெல்லாம் இருக்குது, இந்த வழக்கெல்லாம் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவர்கிட்டேருந்து ரெக்கவரி பண்ணி நகைகள்லாம் ரெக்கவரி பண்ணி அந்தந்த இவங்கள்ட்ட ஒப்படைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளியே வருது. அது 2018 நடந்த சம்பவம் 2025 இருக்கும். எத்தனை நகைகள் அவர் வச்சுருந்துருப்பார், அவருடைய பண்ணை வீடுகள் உத்திரமேரூரில், காஞ்சிபுரம் அங்கெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் ஒரு பக்கம் வெளியாகுது. அவனோட வீடுகள்லாம் புரியலை இது ஏன்னா இப்போ யார் அந்த சார் அப்படின்ற அந்த கோஷம் ஓங்கி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ இவர் பெரிய குற்றவாளிவன், இவனை அதே தான் அந்த குண்டாஸில் போடணும் அப்படின்ற விஷயங்கள், அவருடைய ஃபோன் கால் ஹிஸ்ட்ரி, வாட்ஸ்அப் சேட் இதெல்லாம் சிறப்பு புலனாய்வு குழு ரெக்கவரி பண்ணுறாங்க. ரெக்கவரி பண்ணி கண்டிப்பாக ஒரு 6 மாத காலம் இருந்த இந்த சேட் எல்லாத்தையுமே ரெக்கவரி பண்ணுறாங்க. 2 செல்ஃபோனை பயன்படுத்தியிருக்கார், 2 சிம் கார்டுகளை அவர் பயன்படுத்தியிருக்கார். இந்த 2 நம்பரில் உள்ள எல்லாத்தையுமே நாங்கள் ரெக்கவரி பண்ணி உறுதியாக அந்த நபர் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சிறப்பு புலனாய்வு குழு கிட்டேருந்து செய்திகள் வெளிவருது. சேனல்களும் அதை தான் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. ஞானசேகரன் அப்படின்றவன் மிக மோசமான ஒரு குற்றவாளி. 20 வழக்குகள் அவன் மேலே இருக்குது. பல கடத்தல், கொள்ளை அப்படின்னு தொழிலதிபர்கள் வீட்டில், அதுவும் குறிப்பாக தொழிலதிபர்கள் வீட்டில் தான் கொள்ளையடிக்கிறது. ஏன்னா ஒரு பெரிய ராபின்வுட் இல்லை, இவர் கொள்ளையடித்து மக்களுக்கு போய் நல்லது செய்ய போகிறார். நைட்டில் போய் கொள்ளையடிப்பார், ஜென்டில்மேன் அர்ஜுன் மாதிரி. பகலில் பெரிய விஷயங்கள், நல்லது நலத்திட்ட உதவிகளாக கொள்ளையடிக்கிறது தப்பு, அதுக்கு அடிச்சுட்டு நலத்திட்ட உதவிகள் யாரோ பண்ணுறது, அதுக்கும் மேலே பாலியல் வன்புணர்வு அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இந்த ஞானசேகரன் மேலே இருக்குனாலுமே கூட இது எதுவுமே அதிகாரம் இல்லாமல் செய்யவே முடியாது. பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், யாரோ ஒரு அதிகாரமிக்க நபர் இருக்கலாம் அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. இதை தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். எல்லாருமே அதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயமாக தான் இருக்குது, யார் அந்த நபர் அப்படின்றது தான். ஏன்னா இது ஒரு தொடர்கதையாக மாறிக்கிட்டே இருக்குது. பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி எதிரான அந்த குற்றங்கள் அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம கடந்த காலங்களில் கூட பார்த்துருக்கோம், கடந்த வருடம்லாம் கூட ஒரு சிறுமிக்கு நடந்தது, பாண்டிச்சேரியில் ஒரு சிறுமிக்கு நடந்து அந்த குழந்தைய மூட்டையாக கடித்து சாக்கடையில் போட்ட விஷயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள், அது பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும், இப்போ நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்கட்டும், எல்லாமே அதிகமாக அது மேலே 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 அதிகமாகிட்டே போதே தவிர அது குறைவதற்கான வழி எங்கேயுமே தெரியல. அதுக்கு இன்னும் மிக முக்கியமான காரணம் போதை ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுது. ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. மெத்தபெட்டமைன் அப்படின்றாங்க. கஞ்சா புழக்கம் உச்சத்தில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் கஞ்சா. சாதாரணமாக இருக்கான், அவனை பார்த்தா அவன் கஞ்சா பிடிக்கிறவன் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு இந்த கஞ்சா புழக்கம், மெத்தபெட்டமைன் அப்படின்ற விஷயங்கள். ஏன் நம்ம மன்சூர் அலிகான் அவர்கள் பையன் கூட கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. அந்த அளவுக்கு இது போதை மோகம் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களும், இந்த மாதிரியான பாலியல் ரீதியான விஷயங்களும் ரொம்ப அதிகமாயிட்டே போகிறதுன்றது ரொம்ப கவலையளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. யார் இந்த சார், இந்த அதிகார வர்க்கத்தில் ஏதாவது இருக்காரா இல்லை வேறு யாராதும் அப்படின்றத இந்த சிறப்பு புலனாய்வு குழுவும் சரி, தமிழக அரசும் சரி, மக்கள் மத்தியில் நிறுத்தணும் அப்படின்றது தான் எல்லோருடைய விருப்பம், வேண்டுகோள் எல்லாமே. தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.